சபையை சொந்து போகாதே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்க நிறைய சாஸ்திரம் நமக்கு தெரியுது, தெரிய வேண்டிய சாஸ்திரம் தெரியல. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல மேலான ஸ்லாக்கியத்திற்காய் கர்த்தரை துதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஆச்சரியமாய் அற்புதமாய் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அற்புத செயல்கள் ஆச்சரியமானவைகள். அவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் குடும்பமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிங்கள். தேவ பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்தை இழத்தை எல்லாம் நிரப்பி ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்கள் நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவர், 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 நல்லவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் நம்பும் எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாய்க்கு இழந்து பட்னியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மாட்சிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். ஆமென் ஆண்டவரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மையை தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே உம்மையை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஹல்லேலூயா.
அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மேலான தேவன். ஆமென். வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோர் எல்லா முழங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நேசிக்கத்தான எங்கள் அண்ணன் பிதாவே, ஆண்டவரே இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை உயர்த்தும்படியா, உண்மை மகிமைப்படுத்தும்படியா இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசையா எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, வானமது சிங்காசனம் பூமி முது பாதபடியா இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, ஆமை ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன், நாள் நம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளுமாய் கத்தாவே ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தேவன். ஆண்டவரே அப்பா, நீர் மகிமையும் மகத்துவமான தேவன். ஆண்டவரே அப்பா, மை ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலும் கத்தாவே ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து ஆராதிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா, மை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வேளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆவியானவர் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனையில் நம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், உங்க மகிமை இறங்கி வரட்டும். கத்தாவே ஆராதிக்கும் பொழுது கத்தா விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு போகட்டும். கத்தாவே ஆண்டவரே, நீரே மகிமை படுவீராக. ஆராதனையின் மூலமாய் கர்த்தர் உயர்த்தப்படுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கிற சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா எங்களோடு இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்கிற ஆண்டவரே வசனங்களை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். முழு தைரியத்தோடு வார்த்தைகளை கத்தாவே ஜனங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆமென். ஸ்தோத்திரப்பா, வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இந்த நாட்கள்ல உங்களுடைய வார்த்தையினாலே ஜனங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், குணப்படுத்தும். ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி செல்வீராக. நாம மாத்திரம் மகிமைப்படுத்துங்க தாவே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான ஆராதனை பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல நேரத்துக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிப்போம். நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவோம். மகத்துவம், பெயர், புகழ் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். இந்த கால வேளையில ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவர். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. நாமம் உயர்த்தி ஆராதிப்பேன்.
உயர்த்திடவே நம்முடைய ஆண்டவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரன். அவரை ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். நல்ல உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாவியான நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறாரே, அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை போல் Hallelujah.
ஹல்லேலூயா. நம்மை முன்குறித்த ஆண்டவர், அவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நல்லவர். ஆமென். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். ஆவியான ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தட்டும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று
மணி போல காத்தருளும், அழகு போல சுமந்தருளும். கன்னி மணி போல அழகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் கனிலே நாளும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் கனிலே நாளும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே அன்புடன் ஆட்கொண்டே. ஆவியானவரே வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புகலிடமே. கடும் மழையில் காப்பகமே, அந்த நங்கூரமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா. ஆவியானவரே நடத்துமையா. நியாயத்தீர்ப்பே ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாயத்தீர்ப்பே ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே அன்பு ஐயப்பா ஆட்கொண்டே நடத்துமையா. அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பின் ஆவியானவர் பாவம் கழுவி தூய்மையாக்குங்கப்பா, பாவம் கழுவி தூய்மையாக்குங்கப்பா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆமே இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆராதிப்போம். நம்ம ஆராதிக்கிற இந்த வேளையில தேவனுடைய பரிசுத்த உள்ளத்துல ஊற்றப்பட்டுட்டோம். பரிசுத்தாவே நம்மை பரிசுத்தப்படுத்திட்டு பரிசுத்தப்படுத்திட்டு பரிசுத்தப்படுத்திட்டோம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆங்காங்கே அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்க, அப்படியே ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. தேவ பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி நாம் சபையாய் கூடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை நடத்த உண்மையுள்ளதா இருந்ததோ, அதை விட அதிகமா இந்த நாட்கள்ல வீடுகளிலேயும் தேவ பிரசன்னமை நிரப்ப போதுமானது. ஆமென் 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 ஆமென். ஓ ஷபா ஹலலா ரகபா ரிகபா நல ரஹதா நல தியகபா நல ரவா ரிபனா ஹதனா ராதனா தியந்தல ரகதன விகபல ரவா ரிபனா பரவதியா கபல பரவதியா கபல பரவா நிக்கந்தல ரகதன ரவா ரபது விஷபல ரவா ரவா. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஷபா ஹதா ரிகபா நல ரகபா ரிகபா ஹதனா நல ரவா கபா நவா ரவா நிக்கந்தல ரகதன விகபல ரகதியா கபா ரவா ரிபனா ஷபா ஹதனா ரகதியா ரவா. ஆவியானவரே ஆமென் 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 ஆமென். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஆமே. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள். ஆமென். ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இன்னைக்கு ஆண்டவருக்கு மேலாக மகிமையை மனிதன் எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வல்லமைக்கு மேலாக மிந்தின வல்லமை எதுவுமே இல்லை. எல்லா சத்துரின் கிரிகளும் நிர்மூலமாகும். எல்லா சத்துரின் கிரிகளையும் கர்த்தர் தரை மட்டமாக்குவார். எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டல பொல்லாத ஆவிடைய சேனைகள் எல்லாம் செயலற்று போகும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர் என்று ஜாதிகள் முழக்கமிடுவார்கள். ஜாதிகள் முழக்கமிடுவார்கள். கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லி ஜாதிகள் முழக்கமிடுவார்கள். ஆமென், ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆவியோடு உண்மையோடு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. சபையை சொந்து போகாதே, சபையை சொந்து போகாதே. ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இது. எவ்விடத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கிற காலம் இது. ஓ ஷபா ஹதா லபா ரபா ரிகந்தா லா ஹதா லா ரபா கரலபா. ஆமென், 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 ஆமென். காலா காலங்களை கிரியை செய்கிற நம்முடைய ஆண்டவர். காலா காலங்களை கிரியை செய்கிற ஆண்டவர். சரித்திரங்களை மாற்றி எழுதுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சரித்திரத்தை புரட்டி போடுகிறவர் ஆண்டவர். ஆமென். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் அவரால் ஆகும். எல்லாம் அவரால் ஆகும். அவராலே அண்டி அணுவும் அசையாது. அவராலே அண்டிய ஒரு அணு அசையாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவையில் ஒன்றாயினுடைய சித்தத்தின்படி அல்லாமல் கீழே விழாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனத்தாழ்மை, பரிசுத்தம், உண்மை. உண்மையாய் அவரை அன்பு கோர வேண்டும். உண்மையாய் அவரை ஆராதிக்க வேண்டும். இன்னும் அவரை நெருங்கி வர கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் அவரை நெருங்கி வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை அற்பமே, உரிய பெருமை யாவோ அற்பமே. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த பொருளிடாதோ, எந்த பொருளிடாதோ என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை மோற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கிறிஸ்துராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.
தேசு ராஜா உந்தன் சிலுவை உந்தன் சிலுவை என் மேன்மை. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய அன்பு எத்தனை விலையேற பெற்றது. அவர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார், இன்னும் உங்களை நேசிக்கிறார். இன்னும் அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அண்டை கிட்டி வருவீர்களா? இன்னும் அவர் அண்டை கிட்டி சேர்வீர்களா? உங்களை தாழ்த்தி பரிசுத்தமாக்கி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்பா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வர முடியும்? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வர முடியும்? ஆண்டவரே உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்பா, இன்னும் அதிகமாக நேசிக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னுமை நெருங்கி வர கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னுமை கிட்டி வர கிருபை தாங்கப்பா. உம் அண்டை வர கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே கலிகூர, உம்முடைய அன்பிலே கலிகூர. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு பட்ட பாடுகள், ஆமென், நம்மை மீட்கும் பொருளாய் அந்த கேடடைந்தார். நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தாரே. எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவர். அந்த அன்பை நினைத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. ஆண்டவர் எதற்கு ஜீவனை தந்தார் தெரியுமா? ஆண்டவர் ஏன் சிலுவையில் உயிர் கொடுத்தார் தெரியுமா? அவரை போல நம்மை மாற்ற, அவரை போல நம்மை மாற்ற அந்த அன்பு இரட்சகர் அன்பாய் அழைக்கிறார். அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீங்களா? தாழ்த்துவீங்களா? எங்களை தரை மட்டும் தாழ்த்துயிரோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை என்னிடும் கண்கள் கலங்கிடுதப்பா. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கண்கள் கலங்கிடுதே. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். தேசத்தில் நடக்கிற பயங்கரமான காரியங்கள், திட்டுக்கிடப்படுகிறதான காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடினாரே. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கலக்கத்தில், நெருக்கத்தில், வேதனையில் இருக்கிறதான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். அவர் அண்டை ஓடி வாருங்கள். அவருடைய அன்பிற்குள்ளாக ஓடி வாருங்கள். அவர்தான் அடைக்கலம். பூமியில் நடக்கிற ஆபத்துகளுக்கு இயேசுதான் அடைக்கலம். அவர்தான் புகலிடம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவராய் உன்னை தம் கரங்கள் நீட்டி
குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா என்றுணர்ந்து நீயும் இயேசுவை அண்டினார் எல்லையில்லா இன்பம் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை அண்டினார் எல்லையில்லா இன்பம் உனக்களிப்பார். இயேசு உங்களது ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு கண்ணீரோடு கூட இருக்கிற உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு வியாதியோடு கூட இருக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஆட்வலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்காய் இயேசுவிடம் ஆறுதல் உண்டு. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை அண்டினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை அண்டினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி இயேசுவிடம் வந்தால் கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபைய அன்பை அழித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபைய அன்பை அழித்திடவே. இயேசு அழை
அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் இயேசுவால் சுகமாக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா வியாதியையும் சுகமாக்க இயேசுவால் முடியும். அவளாய் உங்களை அழைக்கிறார். வியாதியில் இருக்கிறீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, இயேசுவண்டை வாருங்கள். இயேசுவண்டை ஆறுதல் உண்டு, இயேசுவண்டை சுகம் உண்டு, இயேசுவண்டை விடுதலை உண்டு. ஆண்டவரே உம்மை தேடி வருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவே கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். இயேசுவே கூப்பிடுங்க, அற்புதம் நடக்கும். நீ யாராயிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவே கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் சமாதானத்தை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக முடியாது ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை விதமான இடுக்கண்கள், எத்தனை விதமான சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் இரக்கம் நமக்கு தேவை. ஆண்டுடைய இரக்கம் தேவை, ஆண்டுடைய கிருபை தேவை, அவருடைய தயவு தேவை, அவருடைய மனதுருக்கம் தேவை. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எத்தனை விதமான மரணங்கள், எத்தனை விதமான இயற்கை பேரழிவுகள், ஏசப்பா எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா, நீங்க தான் இறங்க முடியும் ஆண்டவரே. இடத்துல நாங்கள் வேற எதுவும் கேட்க முடியாதப்பா, உங்களுடைய இரக்கத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரை விடுவிக்கப்படட்டும் ஐயா. பாவத்திலும் சாபத்திலும் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்தகார வல்லமையில் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் தேசத்துக்கு வேண்டுமப்பா, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்கிற தலைவர் நினைவு கூறுங்கப்பா, ஆளுகை செய்கிற தலைவர் நினைவு கூறுங்கப்பா. பாதுகாவலை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. தேச சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். தேசம் முழுவதுமாய் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டோட பெரிதான விடுதலை நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படியாய், மெய்யான விடுதலை, மெய்யான சுதந்திரம் நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படுவதுதான் மெய்யான விடுதலை. இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படுவதுதான் மெய்யான விடுதலை. அந்த மெய்யான விடுதலையை ஆண்டவருடைய தேசத்துக்கு தந்தருளுவாராக, தந்தருளுவாராக, தந்தருளுவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாம் கத்த கனிமணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியா, எல்லா ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா, குடும்பங்களிலே தெய்வீக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, நசனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஆராதனையில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக, எங்கள் ஜனங்களுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல்கள், உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்பு தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராய்ச்சி மீதான பகுதியுடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. சகல துதிக நம்மை ஆற்றுமிக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். 111 சங்கீதம், 111 சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 111.
அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செமையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். கரங்களை தட்டி சங்கீதக்காரர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய செய்கைகள் பெரியவைகள். அதில் பிரியப்பட்டவனா நம்ம அதை ஆராய்ந்து பார்த்தால் அந்த கிரியை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த 111ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்புவார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. அவருடைய ஜனமாகி நமக்கு நிச்சயமாகவே மீட்பு உண்டு. கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கும் உடைய மீட்பு வேண்டும். இன்னைக்கு தேசம் முழுவதுமாய் இந்த கொலை நோயிலிருந்து ஒரு மீட்பை தேடிக்கொண்டிருக்கிறது. மீட்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு மீட்பு உண்டு. பரிசுத்த பிதாவே, இந்த ஜனங்களுக்கு மீட்பை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. உடைய அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய செயல்கள் ஆச்சரியமாக விளங்கும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான மேலான சிலாக்கியத்தை எண்ணி நாம் கர்த்தரை துதிப்போம். நாம் வீடுகளில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களை அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் நமக்கு இந்த நாட்களை அனுமதித்து அவர் சில காரியங்கள் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆராத நேரத்தில் உண்மையாக ஆண்டவரை ஆராதிங்க. மற்ற நாட்களில் வீடுகளில் அதிகமாக வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானிங்கள், விசுவாசத்தில் பலன் அடையுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் கற்றுக் கொடுங்கள். இந்த நாட்கள் கிறிஸ்துவுக்குள் பலனடைகிற நாட்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சபைகள் திறப்பதற்குரியதான சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரமாய் அவர் ஏற்படுத்தி தருவார். அரசாங்கம் சொல்லுகிறபடி அல்ல, ஆண்டவர் விரும்புகிறபடி நம்முடைய ஆராதனைகள் நடக்கும். ஆண்டவர் விரும்புகிறபடி சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியோர் எல்லாருமா சேர்ந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அந்த ஆராதனைக்காக நம்ம ஜெபிப்போம். அவன் சபையாய் கூடி வருவோம். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உண்மையாயிருங்க. ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். ஆண்டுடைய வார்த்தையை நான் சற்று நேரம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 43வது வசனம். சீமோன் பிரவித்திரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள்ல நடந்ததான ஒரு சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நாம் கவனிக்க முடியும். 37வது வசனத்தில்
36வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு வரும்படியாய் அழைக்கிறார். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு சாப்பிட வரும்படியாய் அழைக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவனுடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள். அங்கே எல்லாரும் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக பந்தியில இருக்கும்போது அந்த வீட்டிற்குள்ளே ஒரு ஸ்திரீ வருகிறாள். கலங்கின கண்களோடு, முகவாடலாய் ஆண்டுடைய பாதத்தின் அருகிலே வந்து நின்று அவளுடைய கண்ணீரை ஆண்டுடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். கண்ணீரை பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாள். தன்னுடைய கையில் இருந்ததான பரிமள தைலத்தையும் கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். இயேசு பந்தி இருக்கும்படியாய் உட்கார்ந்திருக்கிறார். சாப்பிடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கரத்திலிருந்ததான பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு தன் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து அவருடைய தலைமுடியை எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். இது அந்த இடத்துல யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலைமை. எல்லாரும் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை இந்த ஸ்திரீ கேள்விப்படுகிறாள். இவள் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள். வந்தவள் ஆண்டுடைய பாதத்துல விழுந்து முத்தம் செய்கிறாள். கண்ணீரால் நனைக்கிறாள். இதை சற்றும் எதிர்பாராத அந்த பரிசேயன், அந்த ஸ்திரீ யார் என்று அவனுக்கு தெரியும். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று சொல்லி தெரியும். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு கண்ணீரினால் கழுவி அழுது கொண்டிருந்ததை பார்த்த அந்த பரிசேயன் கேட்கிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடுகிறவர் யார் என்று தெரிந்திருக்குமே, இவள் எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாளே, இவர் பாவியா இருக்கிறாளே என்று சொல்லி அந்த பரிசேயன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். அவன் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், அவன் மனசுக்குள்ள தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். ஐயோ, பாவியான ஸ்திரீ அல்லவா, இவ பாவத்தில் அல்லவா இருக்கிறா, இவருக்கு தீர்க்கதரிசி அல்லவா நம்ம நினைச்சோம், இவருக்கு வல்லமை உண்டல்லவா நினைச்சோம், இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லி அவருக்கு தெரிந்திருக்குமே, இவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி தெரிந்திருக்குமே என்று சொல்லி தனக்குள்ளே அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். தனக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறான். ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அதை அறிந்த ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவன் தன் உள்ளத்துல சொல்லி கொண்டிருக்கும் போதே, சீமோனே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறார். நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும், நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே சொல்லும் அப்படி என்றார். போதகரே சொல்லும். ஒரு பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 500 வெள்ளிக்காசு. 2 பேர் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஒரு பெரிய எஜமானிடத்தில் போய், ஐயா, குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்கிறது, எங்களால் முடியவில்லை, நீங்கள் ஏதாவது உதவி செய்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கேட்டபோது ஒருவன் 500 வெள்ளிக்காசை கடனாக பெற்றுக்கொண்டான். இன்னொருவன் 50 வெள்ளிக்காசை கடனாக பெற்றுக்கொண்டான். அந்த கடனை வாங்கி கொண்டு தங்கள் தேவைகளை எல்லாம் அவர்கள் சந்தித்து குடும்ப சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் கடன் அல்லவா, அதை திருப்பி கொடுக்க வேண்டுமே, அதை திருப்பி கொடுக்க அவர்கள் 2 பேருக்குமே நிர்வாகம் இல்லை. 500 வெள்ளிக்காசு வாங்கினவனுக்கும் திருப்பி கொடுக்க முடியல, 50 வெள்ளிக்காசு வாங்கினவனுக்கும் திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா கஷ்டமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. அப்ப அந்த எஜமான இடத்துல போய் ப்ளீஸ் பண்றாங்க, இறக்கம் கேட்கறாங்க. ஐயா, 500 வெள்ளிக்காசு நீங்க கடன் தந்தீங்க, எப்படியாச்சும் திருப்பி தந்துடான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால் அதை தர முடியல, நீங்க தயவு செய்து நீங்க அந்த கடன் எனக்கு மன்னிச்சு விடணும் என்று சொல்லி கேட்கிறான். அதே போல 50 வெள்ளிக்காசு வாங்கினவனு வந்து சொல்றான், ஐயா 50 வெள்ளிக்காசு வாங்கின தந்தீங்க, திரும்ப தருவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதை நான் எப்படி கொடுத்து முடிப்பேன்னு சொல்லி தெரியல, தயவு செய்து நீங்க எனக்கு அந்த கடனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இப்போ அந்த எஜமான் பாருங்க, பெரிய மனசு பண்ணி 2 பேருக்குமே கடனை மன்னிக்கிறான். ஒருவனுக்கு 50 வெள்ளிக்காசு தான், இன்னொருவனுக்கு 500 வெள்ளிக்காசு. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு இந்த சீமோனிடத்தில் கேட்கிற, சீமோனே,
2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. 2 பேருடைய கடனும் மன்னிக்கப்பட்டது. ஒருவனுக்கு 50 வெள்ளிக்காசு, இன்னொருவனுக்கு 500 வெள்ளிக்காசு. இவர்களில் 2 பேர் கடன் மன்னிக்கப்பட்டதுல யாரு அந்த எஜமான் மேல அதிக அன்பா இருப்பாங்க? யாருக்கு அதிகமா பாசம் வரும்? யாருக்கு அதிகமா அந்த எஜமானை பிடிக்கும் என்று சொல்லி கேட்கும்போது சீமோன் சொல்லுகிறான், யாருக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னார், சரியாய் நிதானித்தான். யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். சரியாய் நிதானித்தாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனின் அன்பை சரியாய் நிதானிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் சரியாய் நிதானிக்க வேண்டும். நாம் ஆண்டவர் மேல் எப்படி அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை சரியாய் நிதானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் நம்மிலே அவர் அன்பு வைத்தார், அன்பு வைத்திருக்கிறார், அன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. அவர் நம்மேல் அன்பு வைத்தபடினால்தான் அவர் தமது ஜீவனையே நமக்காக தந்தார். ஜீவனை கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த கல்வாரி சிலுவையில அந்த கொடூர மரணத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையில இயேசு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடிப்படை ஒன்று உண்டு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்தார், அன்பு வைத்தார். அந்த அன்புல எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாமும் ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும், நாமும் ஆண்டவர் மேல் அன்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் அவரை நேசிக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி ஒன்றாக அன்பாக இருந்து உலாவினார்களோ அதே அன்போடு கூட ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பமும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கட்டாயத்தின் பேர் அல்ல, அன்பு கூற வேண்டும் என்று யாரோ சொல்லிக் கொடுக்கிறதுனால அல்ல. நாம் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஏன் அன்பு கூற வேண்டும்? எதன் அடிப்படையில் நாம் அன்பு கூற வேண்டும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் அடிப்படையில் நாம் ஆண்டவர் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனின் அன்பையும் நிதானிக்க தெரிந்திருக்க வேண்டும். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நிதானிக்க தெரிய வேண்டும். இன்னைக்கு நாம் தேவன் மேல் எப்படி அன்பு வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே ஆம் என்று சொல்லி பதில் சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகிட்ட ஏசப்பாவை நேசிக்கான்னு சொன்னா யாரும் நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும். யாரிடத்தில் கேட்டாலும், யாரிடத்தில் இப்போ உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க அதை தான் சொல்லுவீங்க. ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? ஆமான்னு தான் நீங்க பதில் சொல்லுவீங்க. ஏசப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏசப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குது? நீங்க ஏன் ஏசப்பாவில் அன்பு கூறுறீங்க? ஏசப்பா மேல ஏன் நீங்க அன்பு வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அங்கே நம்முடைய பதில் வேறுபட ஆரம்பிக்கிறது. சிலர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. எதுக்காக நேசிக்கிறாங்க? அவர் நல்லவர், அவர் நல்லவரா இருக்கிறதுனால நான் அவர் மேல அன்பு வைக்கிறேன். இன்னும் சிலர் சொல்லலாம், அவர் தெய்வம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆகவே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அதனால நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். ஏசப்பா என்ன கேட்டாலும் தருவாங்க, அதனால நான் அன்பு கூறுகிறேன். நீங்க ஏன் ஏசப்பா கிட்ட அன்பா இருக்கிறீங்க? ஏசு என் வியாதியை சுகமாக்குனார், அதனால அன்பா இருக்கிறேன். ஏசப்பா ஏன் நல்லவர்? ஏசப்பா ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஏசப்பா என் கடன் பாரங்களெல்லாம். இப்படி ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை வித்தியாசமாக வேறுபடுத்தலாம். ஆனால் ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற அன்பு நம்முடைய வியாதி சுகமானதினாலேயோ, நம்முடைய கடன் பாரங்கள் நீங்கினதினாலேயோ, அல்லது இயேசு அற்புதம் செய்கிறதுனாலேயோ, இயேசு நல்லவர் என்பதனாலேயோ நாம் அன்பு கூறக்கூடாது. இயேசுவிடத்தில் நாம் ஏன் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. இயேசுவிடத்தில் ஏன் அன்பு கூற வேண்டும்?
அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். உங்களிடத்தில் ஒருவர் கேட்டால், உங்களிடத்தில் ஒருவர் ஏன் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறீர்கள், ஏன் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், நீங்கள் சொல்லுகிற முதல் பலன், நீங்கள் சொல்லுகிற முதல் பதில், இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தார். இயேசு என்னுடைய பாவங்களை மன்னித்தபடினால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். தைரியமாக சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன்? இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான அளவிலே ஆண்டவர் மன்னித்திருப்பார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எவ்வளவாய் மன்னித்தாரோ அவ்வளவாய் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்த அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அன்பின் அடையாளம், தேவனுக்கும் நமக்கும் இடையுள்ளதான அந்த அன்பின் உறவு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் அடிப்படையில். எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ அன்று முதல் மனிதன் ஜென்ம சுபாவத்தில் பிறக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஜென்ம சுபாவம் உண்டு. நீ நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். சன்மார்க்கர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் நல்லவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நல்லவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? எவனுக்கு அதிகமாய் மன்னித்தானோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். சரியாய் நிதானித்தாய், சரியாய் நிதானித்தாய். இவளும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாள். ஏன் இவள் அழுகிறாள்? ஏன் கண்ணீர் வடிக்கிறாள்? ஏன் முத்தம் செய்கிறாள்? ஏன் பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள்? இவளுடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கு. இவளுடைய அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டபடியினால் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். சற்று இந்த இடத்தை கவனிக்க நான் ஆசைப்படுகிறேன். இவளுடைய பாவங்கள் எப்போது மன்னிக்கப்பட்டது? இவளை குறித்து தெரியும், ஊருக்கே தெரியும். இவள் பாவியாகிய ஸ்திரீ, இவள் பாவத்தில் வாழ்கிறவள், இவள் பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லி அந்த தெருவில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்போ இவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? எப்போ இவள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள்? இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே வருகிறார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து அங்க வருகிறார். அந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள வருகிற வரைக்கும் பாவியாகத்தான் வருகிறாள். அவள் கையிலே ஒரு பரிமள தைல பரணியை கொண்டு வருகிறாள். அவள் தெருவிலே நடந்து வரும்போது கூட பலரும் பேசியிருப்பார்கள், ஓ பாவி போகிறாள், பாவி போகிறாள் சொல்லி இருப்பார்கள். எப்போ இயேசுவின் முகத்தை அவள் பார்த்தாலோ, எப்பொழுது அந்த அன்பான முகத்தை பார்த்தாலோ, அவருடைய பாதங்கள் அருகே வந்த போது அவருடைய அன்பான பார்வை அவருடைய பாவத்தை மன்னித்தது. இயேசுவின் பாதத்துல திடீரென்று ஆமை கண்ணீர் சொட்டு சொட்டாய் விழுகிறது. யார் என்று திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு ஸ்திரீ அழுது கொண்டிருக்கிறாள். அவர் எல்லாம் அறிந்தவர் அல்லவா? அவள் பாவி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவள் தன் பாவத்துக்காக மனம் கசந்து அழுதாலே அந்த நிமிடமே அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கரங்களை வீசி ஆமென் சொல்லுமா. எப்பொழுது ஒரு மனிதன் தன் பாவத்திற்காக மனம் கசந்து அழுகிறானோ அப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பொழுது ஒருவன் தன் தவறை உணர்ந்து தன் நிலை அறிந்து அவன் கண்ணீர் வடிக்கிறானோ அப்பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவியாகத்தான் வந்தாள், அதிக பாவியாக வந்தாள். தன் பாவத்தை உணர்ந்து உணர்வடைந்து ஆண்டோட பாதத்தில் சொட்டு சொட்டாய் கண்ணீர் வடிக்கிறாள். ஐயோ என் கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டதே என்று சொல்லி பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். அவருடைய பாதம் எல்லாம் ஈரமாகிறது, அதை துடைக்கிறாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். எப்பொழுது அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அப்பொழுதே அவளுக்குள்ளே அன்பு பெருக ஆரம்பித்தது. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் மேல் அன்பு கூற ஆரம்பித்தாள். அதிகமாய் அன்பு கூற ஆரம்பித்தாள். இவளுடைய அதிக பாவங்கள், இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்றார்.
இன்னைக்கு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நிதானிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பை ஒவ்வொரு நாளும் நான் நிதானித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு எவ்வளவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பாவங்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டதோ அவ்வளவாய் நான் அன்பு கூற வேண்டும். உங்களுடைய பாவங்கள் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவாய் நீங்க அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அன்பு கூற வேண்டும். அந்த அன்பின் அடிப்படையில தான் கிறிஸ்துவுக்கும் நமக்குள்ளான உறவு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவர் அடிக்கிறார், அவர் அடிப்பார், அவர் பயமுறுத்துவார் என்பதற்காக அல்ல நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வது. அன்பின் அடிப்படையில நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையுள்ளதான அந்த உறவு பணத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடாது, அதிகாரத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இடையுள்ளதான அந்த அன்பின் ஐக்கியம் நம்முடைய திறமையின் அடிப்படையில் உருவாகக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு அன்பின் அடிப்படையில் உருவாக வேண்டும். அன்பின் அடிப்படையில் தேவனோடு நாம் உறவாட வேண்டும். ஏன் அன்பு கூற வேண்டும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறாரே. நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்த ஒரே இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மீட்டு ரட்சிப்பார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரே. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா? உண்மையாகவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாய் அன்பு கூறுவீர்கள். 50 வெள்ளிக்காசுனா அதுக்கேற்ற அன்பு, 500 வெள்ளிக்காசு மன்னித்திருக்கிறானா அதற்கேற்ற அன்பு கூற வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுடைய பாவங்களை மன்னித்ததை அறிந்து உணர்ந்து தேவன் மேல் நாம் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் நாம் வைக்கிற அன்பை நிதானிக்க நாம் கடமைப்பட்டவராயிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் நிதானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்ன விண்ணப்பம்? 119 சங்கீதம் 66வது வசனம். சங்கீதம் 119 66 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், வாசிங்கள். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். போதும். உத்தம நிதானிப்பு, சரியானதை நிதானிக்க எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். நாம் தேவனை நிதானித்து பார்க்கிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். தேவனை நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர் யூதர்களை பார்த்தெல்லாம் இப்படியாக சொல்கிறார், காலங்களையும் நேரங்களையும் நிதானிக்கிறீர்களே. தென்றல் அடித்தால் மழை வரும் என்கிறீர்கள், அதிக உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். ஆம், இயற்கையிலெல்லாம் உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறது, தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு நிதானிக்க தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? பாருங்க, ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வந்து அவரை சோதிக்கும்படியா வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், அஸ்தமானம் போகிற போது செவ்வானமிட்டு இருக்கிற போது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமானா செவ்வானம் மந்தாரமாயிருக்கிறது, அதனால் இன்னைக்கு காற்றும் மழையும் வரும்னு சொல்றீங்க. நீட்டா சொல்றாங்க. இந்த இயற்கை கால சூழ்நிலை நிதானிக்கிற நல்ல அறிவு இருக்குது. காற்றடிச்சா மழை வரும், வெயில் வரும், புயல் வரும், அவன் எல்லாம் நிதானிக்கிற அறிவு இருக்குது. ஆனால் காலங்களை நிதானிக்க, அடையாளங்களை, தேவனுடைய அற்புத அடையாளங்களை, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நிதானிக்க உங்களுக்கு தெரியவில்லையே. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எவ்வளவோ காரியங்கள் நிதானித்து விடுகிறோம், எவ்வளவோ காரியங்கள் நிதானித்து விடுகிறோம். பிள்ளைகள் பெற்றோருடைய முகத்தை பார்த்தோன்னு நிதானிச்சுடுவாங்க. அப்பா கோபத்தில் இருக்கிறாரா, அம்மா கோபத்தில் இருக்கிறாரா, அப்பா அன்பா இருக்கிறாரா, அப்பா என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு சொல்லி நிதானித்து விடுவார்கள். எத்தனையோ காரியங்கள் நிதானிக்கிறோம். தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்த அந்த அன்பை நீங்கள் நிதானித்து இருக்கிறீர்களா?
தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நிதானிக்கிற உத்தம நிதானிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை உத்தம நிதானிப்பை தாரும். எதை நிதானிக்க வேண்டும்? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அன்பு அன்பு அன்பு. நாம் அதிகமாய் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய அதிகமான பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரே. உங்க நிலைமை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எவ்வளவாய் ஆண்டவர் உங்களை மன்னித்திருக்கிறார், எத்தனை பாவங்களை மன்னித்திருக்கிறார். இளையகுமாரனின் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவர் எத்தனை முறை நம்முடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும். சரியா நிதானிப்பீங்களா? சரியா நிதானிக்க முடியுமா உங்களால? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு நான் சரியான நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறேன் என்று நிதானிக்க தெரியுமா? ஏன் ஆராதனைக்கு வருகிறீர்கள்? ஆராதனைக்கு போக வேண்டும் என்பதற்காக இல்லை. ஆண்டவர் மேல் அன்பு வைத்து ஆராதிக்க வேண்டும். ஏன் ஆண்டவருக்காக கொடுக்கிறீர்கள்? கொடுக்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது ஊழியக்காரர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லவே இல்லை. ஆண்டவர் மேல் அன்பு வைத்து அவருக்காக கொடுக்க வேண்டும். ஏன் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்? ஆண்டவர் மேல் அன்பு வைத்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஏன் வேதம் வாசிக்க வேண்டும்? ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலே. ஏன் ஆலயம் செல்ல வேண்டும்? ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலே. ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலே. அது என்ன அன்பு? நம்முடைய பாவத்தை மன்னித்த அன்பு. நம்முடைய பாவத்தை மன்னித்த அன்பு. நமக்கு ஏதோ ஒரு வசதி வாய்ப்பை தந்தபடி நான் அன்பு கூறுகிறார். நம்முடைய பாவத்தை மன்னித்த அன்பு. அந்த அன்பின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்வீர்கள் என்று சொன்னார் எந்த சூழ்நிலையும் உங்களை அசைப்பதில்லை. எந்த காலத்திலே நீங்கள் மாறுவதில்லை. இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வந்தாலும் வராவிட்டாலும், செழிப்பாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும், எந்த நிலைமையிலும் நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். நம்முடைய பாவங்களை மன்னித்த அன்பு. அந்த அன்பை அதிகமாக உணர்ந்து ருசி பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தன்னுடைய மார்க்கத்துக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தவர், சபையில் அடித்து துன்புறுத்தினவர், நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாய் நின்றார். ஆனால் தமஸ்கு வீதியிலே அந்த பேரொளி, அந்த பிரகாசமான வெளிச்சம் சவுலை சந்தித்த போது தரையில் விழுகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீ எழுந்த பட்டணத்திற்குள்ள போ, உன் பாவங்கள் கழுவப்பட ஞானஸ்நானம் பேரு, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்ன போது அன்றிலிருந்து தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தன் பாவம் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து இருந்தான். அந்த அன்பை உணர்ந்தபடினால் தான் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற அன்பின் அடிப்படையில நீங்கள் அன்பு கூற ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் பசியோ, வியாகுலமோ, பட்டினியோ, நாசமோசமோ, மரணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை. சரியாய் நிதானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு இப்படிப்பட்டதான நிலைமைகள் சபைகளுக்குள்ள இல்லை. இந்த உத்தம நிதானிப்பு சபைகளுக்குள்ள இல்லை. ஆண்டவரின் பாவத்தை மன்னித்திருக்கிறார், ஆகவே நான் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பை நிதானித்து பார்க்கிற கிருபையை கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களுக்கு தந்தருவாராக. ஆண்டவரின் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், அந்த அன்பின் அடிப்படையிலே நான் ஆண்டவருக்கு அன்பு கூற வேண்டும் என்கிறதான அந்த உத்தம நிதானிப்பை இந்த நாட்களிலே கர்த்தர் தந்தருவாராக. ஏன் அன்பு கூற வேண்டும்? என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். இதை எப்ப உணர முடியும் தெரியுமா? இந்த நிதானம் இதை எப்ப நம்ம சரியா நிதானிக்க முடியும் தெரியுமா? நம்முடைய சொந்த அறிவினாலேயோ சொந்த புத்தியினாலேயோ நாம் இதை செய்ய முடியாது. எப்போது ஒருவன் தேவனுடைய அன்பையும் தன்னுடைய பாவ மன்னிப்பையும் நிதானிக்க முடியும் என்று சொன்னால், வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்.
ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்த அன்பாக கேட்கிறேன். எப்பொழுது நாம் தேவனுடைய அன்பை நிதானிக்க முடியும்? எப்பொழுது தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று நாம் நிதானித்து பார்க்க முடியும் என்று சொன்னால், நாம் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும், ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டும். ஜென்ம சுபாவமான மனுஷனாய் இருந்தா தேவனுடைய அன்பை ஒரு நாளும் உணர முடியாது. ஜென்ம சுபாவமான மனுஷன் ஒரு நாளும் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் அந்த ஜென்ம சுபாவமான மனுஷன்? என்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள பிசாசின் தந்திரத்தின் மூலமாய் பாவம் புகுந்ததோ அன்றிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஜென்ம சுபாவத்தில் பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே சில ஜென்ம சுபாவம் இருக்கும். ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு விட்டு கொடுக்க மாட்டாங்க, இது எனக்குள்ளது என்று சொல்லி போராடுகிற ஒரு போராட்டம் இருக்கும். தன்னுடைய கையில் உள்ளதை யாரும் எடுத்துட்டா உடனே அடம் பிடிக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை கையில ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்க அதை வாங்கி கொடுங்க, உடனே அழுது. ஏன்? ஐயோ, என் கையில இருந்து யாரை எடுத்துட்டாங்களே, உடனே அழுது. அது ஒரு ஜென்ம சுபாவம். அப்படியே பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பாருங்க, உன்னை விட அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு உடனே ஒரு கஷ்டம் வந்துடும். மற்றவங்களோட ஒரு நாள் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது பிள்ளைகள் கஷ்டம் வரும். அது ஜென்ம சுபாவம். ஏன் அவனை விட நான் என்ன குறைஞ்சிட்டேன், அவளை விட நான் என்ன குறைஞ்சிட்டேன், ஜென்ம சுபாவம். இப்படி சில ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குது. இந்த ஜென்ம சுபாவம் மாறாத வரைக்கும் நாம் ஆண்டவரின் அன்பை நிதானித்து பார்க்க முடியாது. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன், பாவ மனுஷன், ஒரு நாளும் பாவ மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா தேவனின் பாவ மன்னிப்பை ஒரு நாளும் நிதானிக்க முடியாது. எப்போ இந்த ஜென்ம சுபாவம் மனுஷன் அழிந்து நாம் தேவனின் அன்பை நிதானித்து பார்க்க முடியும்னு சொன்னா நாம் ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். ஜென்ம சுபாவமான மனுஷனா ஜென்ம சுபாவம் இருக்கிறான், ஜென்ம சுபாவமான மனுஷன். அப்ப ஆவிக்குரிய மனுஷனா யாரு? ஆவியை உடையவன் ஆவிக்குரிய மனுஷன், பரிசுத்த ஆவியை உடையவன் ஆவிக்குரியவன். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பை நிதானித்து பார்க்க முடியும். அப்ப இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய அன்பிலே நாம் அதிகமாக கலிகூற, தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து அவர்களை ஐக்கியம் கொள்ள, தேவனுடைய அன்பிலே நாம் இன்னும் பெருக நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். நமக்குள்ளே நாம் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு இடம் கொடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்தும் போதும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் போதும் அதற்கு நம்ம செவி கொடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேலை செய்யறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். அவரை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு நானே எல்லாம் பார்த்துக்கூடன்னு சொன்னா இன்னும் நாம் ஜென்ம சுபாவ மனுஷனா தான் இருக்கிறோம். ஆவியானவர் இருப்பாரு, அவர் அமைதியா இருப்பாரு. ஆண்டவர் நீர் அமைதியாரும், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு நாமே எல்லாம் செஞ்சா நாம் எதையும் நிதானிக்க முடியாது, நாம் எதையும் சரியா நிதானிக்க முடியாது, ஆண்டோடைய அன்பை நிதானிக்க முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா தேவனின் அன்பை நாம் அதிகமாக நிதானிக்க முடியாது. தேவனின் அன்பை நாம் ஒவ்வொரு நாள் நிதானிக்கணும். என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, இதை மறக்கவே கூடாது. நம்முடைய பாவங்களை மன்னித்ததை வாழ்நாள் முழுசு மறக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ரத்தம் சிந்தி என் பாவத்தை மன்னித்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்பின் அடிப்படையில நாம் அன்புக்கு ஆரம்பிக்கும் போது மறுபடி திசை திரும்ப மாட்டோம், மறுபடி பாதை விலக மாட்டோம். ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்துவார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னு சொன்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் வேலை செய்வார். நம்மை சரியாய் நிதானிக்க வைப்பார். எது சரி எது தவறு என்று ஆவியானவர் சுட்டி காட்டுவார். வேத வசனங்களின் அடிப்படையில ஆவியானவர் நம்மை நடத்துவார். வேத வசனங்கள் நம்மை போதிப்பதற்கு ஆவியானவர் வேத வசனங்களை வெளிச்சமாய் நம்ம உள்ளத்திலே உதிக்க வைப்பார். ஆவியானவர் வெளிச்சமாய் நமக்கு பாதை காட்டுவார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே அவர் எல்லாவற்றையும் குறித்து
போதித்து தருவார், நிதானிப்பார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். இந்த நாட்கள்ல நாம் தேவனுடைய அன்பை நிதானிக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் தேவனின் அன்பை நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த அன்பு என்ன? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அன்பு. அந்த பாவ மன்னிப்பை உணர்ந்ததான அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டோடைய பாதத்துல கண்ணீர் வடித்தது போல நம் ஆண்டோடைய பாதத்துல கண்ணீர் வடிக்கணும். உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அழுதிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்திற்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடித்திருக்கிறீர்களா? அந்த பாவத்தை உணர்ந்து அந்த ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று உணர்ந்து ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒன்று ஆண்டவர் தருவார், சாப்பாட்டுக்கு ஏதாவது ஆண்டவர் தருவார், உடுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று தருவார், ஒரு வீட்டை தருவார், ஒரு காட்டை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறீங்களா? இல்ல. ஆண்டவர் மேல உண்மையா நீங்க அன்பு வைத்தீங்கன்னா என்ன தேவை அதை தருவார். தேவைகளுக்காக ஆண்டவர் மேல் வைக்கிறதல்ல அன்பு. எதிர்காலத்தில் நான் மேன்மையாக இருப்பேன், ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார் என்பதற்காக வைக்கிறதல்ல அன்பு. இன்னைக்கு வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் உதாரணமா சொல்லுவோம். யோசேப்பு உயர்த்தப்பட்டான், தாவீது உயர்த்தப்பட்டான், ஆடுகளை மேய்த்தவன் ராஜாவாக மாறினான், சிறைச்சாலையில் கிடந்தவன் அவன் எகிப்துக்கே அதிபதியாக ஏன் மாறினான்? அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள அன்பு ஸ்ட்ராங்கா இருந்தது. யோசேப்புக்கும் ஆண்டவருக்குள்ள அன்பு ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் அவன் மேல பொய் குற்றம் சாட்டினாலும் அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. தேவையில்லாத குற்றத்தை சாட்டி சிறைச்சாலையில கொண்டு போட்ட போதும் அவன் கவலைப்படல. சிறைச்சாலையில அவன் 2 பேருக்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். எப்பா நீ செத்து போயிடும் 3 நாள்லங்கிறான். ஒருத்தனை சொல்றான் திராட்சை ரசத்தை கொடுக்கணும், பானபாத்திரக்காரன் சொல்றான் நீ இன்னும் 3 நாள்ல உனக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும். எந்த வேலையிலேருந்து இன்னும் கீழே இறக்கி போட்டாங்களோ, எந்த வேலையிலேருந்து உன்னை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அந்த வேலை உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்றான். அதை கேட்டவனு ரொம்ப சந்தோஷம். சொன்னது போலவே நடக்குது. ஒருத்தனை வெட்டி கொண்டு போட்டாங்க, ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்தாச்சு. அப்ப வேலை கிடைக்குன்னு சொன்ன அவன்கிட்ட யோசிப்பு சொல்றான், எப்பா நீ ராஜாவின் சமூகத்துல பார்வோனின் சமூகத்தை நிற்கும் போது என்னை பத்தி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு, நான் இங்க தப்பு எதுவும் செய்யல, நான் வீண்பழி சுமத்தப்பட்டு வந்தேன்னு சொல்றான். அவன் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டான். நமக்கு வேலை கிடைச்சிட்டப்பா, போன வேலை கிடைச்சிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி யோசேப்பை மறந்துட்டான். 2 வருஷமா மறந்துட்டாங்க. யோசேப்பு அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கும் அவனுக்குள்ளதான் அன்பு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னது எல்லாம் தெரியும். அவன் ஆண்டவர் மேல் அன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரை என்ன கொண்டு போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா, என்ன சிறைச்சாலை தான் தூக்கி போட்டிருக்காங்க, என்ன கொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உங்க மேல அன்பா இருப்பேன். அந்த அன்பு தாங்க அவனை உயர்த்தினது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் யோசேப்பு பாவத்தை விட்டு விலகணும். ஏன் பாவத்தை விட்டு விலகணும்? ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுனால பாவத்தை விட்டு விலகி ஓடுனான். ஆண்டவர் மேல அன்பு இருந்தபடினால பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற அந்த தைரியம் அவனுக்கு இருந்தது. உலகத்தை வெறுக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டோடைய அன்புதான் பெரியது என்பதை உணர்ந்திருந்தான். ஆடு மேய்த்த தாவீது ராஜாவானா. ஏன் மாறினான்? அவன் ஆண்டவர் மேல வைத்த அன்பு. அவன் நேசித்த ஆண்டவரை தாவீது ஆண்டவர் அதிகமா நேசித்தாங்க. ஆண்டவர் மேல அதிகமா அன்பு வச்சிருந்தான். அவர் மேல அன்பு வச்சிருந்த அந்த ஆண்டவரை ஒரு கோலியாத்து நிந்திக்கிறான். அவர் ரொம்ப நேசிக்கிறவர். இப்போ நீங்க ஒருத்தங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, அவங்கள யாராச்சும் ஏதாவது சொல்ல விட்டுருவீங்களா? ஏதாவது சொல்ல நீங்க சம்மதிப்பீங்களா? உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த ஆளை எதிர்த்து கேட்டுருவோம். அதேதான் தாவீது சும்மா சாப்பாடை தான் தூக்கிட்டு வந்தா தன்னுடைய அன்பு நேசர், தான் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், தான் அன்பால் ஒவ்வொரு நாளும் பழகுகிற அந்த ஆண்டவரை ஒருத்தர் நிந்திக்கிறான், பரியாசம் பண்றான், கேலி பண்றான். அதுதாங்க அவனுக்குள்ள வைராக்கியமா வந்தது. அன்பு உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா கூழாங்கல்ல ஒரு கொசுவை கொண்டு கூட ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்த முடியும். அன்பு அந்த தாவீதுக்குள்ள அந்த அன்பு. என்ன ஆண்டவரை, என் சேனைகளின் கர்த்தரை நான் நேசிக்கிற என் ஆண்டவரை இவன் நிந்திக்கலாமா? அந்த அன்பு தாங்க கோலியாத்தை தரையில வெட்டி வீழ்த்தினது. அவ்வளவு வைராக்கியம். ஏன்னா அவ்வளவு ஆண்டவர் மேல வைத்திரு. என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறேன், என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறேன்.
தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. எதுக்கு? சாப்பாட்டுக்கா? இல்ல, அவரை பார்க்கணும், அவரோடு பழகணும், அவரோடு பேசணும், அவரோடு உறவாடணும், அவருடைய அன்பில் மகிழணும். அதற்காக தான் வறண்டது விடாய்த்ததுமா நிலத்திலே தேடி அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அந்த அன்பு தான் ஆட்டுக்கு பின்னாடி கிடந்தான் அவனை ஆண்டவர் சிங்காசனத்துல தூக்கி வைத்தார். கரங்களை வைத்து ஆமென் வைக்குமா? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்க அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவர் மேல் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்க நிதானித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். வேதத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். நாங்கள் ஏன் மேன்மைப்படுத்தப்படவில்லை? அவர்கள் வைத்த அன்பு நான் வைத்திருக்கிறோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் சிலைக்கு முன்னாடி பொத்தடின்னு கிடக்கான். இவன் ஏன் நிமிர்ந்து நிக்கானா? ஆண்டவர் மேல் வைத்த அன்பு. நாங்க ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஒரு நாளும் கஷ்டம் வரவிட மாட்டார். ஒருவேளை அப்படி கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றார்கள். தானியேல் தான் முன்பு செய்த வந்தபடியே ஜன்னலை திறந்து நாங்க கட்டுக்கதையாங்க பேசிட்டு இருந்தான். ஆண்டவரோடு கூட அன்பில் உறவாடினான். முழங்கால் போடுவான், ஜன்னலை திறப்பான், ஆண்டவரேன்னு சொல்லி அந்த எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அந்த அன்பிலே உறவாடினான் தானியேல். அந்த அன்பு தான் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டது. அந்த அன்புதான் ஆமென் ராஜாக்களின் வாய்களை அடைத்து போட்டது. அந்த அன்புதான் தானியேலின் காரியத்தை ஜெயமாக மாற்ற முடிந்தது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? எதற்காக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம்? எதன் அடிப்படையில் ஆண்டவரில் நாம் அன்பு கூறுகிறோம்? ஒரு நாளும் தேவையின் அடிப்படையில் ஆண்டவர் மேல் அன்பு வைக்காதீங்க. தேவையின் அடிப்படையில் ஆண்டவரை நாம் அன்பு கூற ஆரம்பிப்போம் என்று சொன்னால் தேவைகள் சந்திக்கப்படும் போது விலகி போய்விடுவோம். இன்னைக்கு ஜென்ம சுபாவ மனுஷனால ஏன் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு தேவை உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான மேன்மைகள். நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேவையில்லை, நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை. கரங்களை வைத்து யாவன் சும்மா உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தேவை. ஜென்ம சுபாவ மனுஷன் தேவனுடைய அன்பை உணர முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை ஏன் உலகத்தில் உள்ள ஜனங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா, அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படல, அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வும் வரவில்லை. நாம் ஜெபிக்கணும், நாம் அதற்காக பிரயாசப்படணும், நாம் அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக முழங்கால் பிடிக்கணும். அதுக்கு முன்னால நாம் ஆண்டவர் மேல் அதிகமாக அன்பு வைக்கணும். நாம் ஆண்டவர் அதிகமாக அன்பு கூறணும். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே. அந்த லூக்காவுல அந்த பாவியான ஸ்திரியை குறித்து ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன். அந்த சீமோன் நிதானித்து சரியா நிதானித்தா என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் அந்த ஸ்திரியை குறித்து சொல்லும் போது லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. லூக்கா 7:47. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே. அப்ப அன்புக்கும் அன்பு கூறுறதற்கும் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்பட்ட கொஞ்சம் அன்பு, நிறைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிறைய அன்பு. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு? கொஞ்சம் பாவமா நிறைய பாவமா? கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா கொஞ்சமா அன்பு கூறுங்க. அநேக பாவங்களை மன்னித்திருப்பான்னு சொன்னார், அதிகமாய் நாம் அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும். இவர் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாம் அன்பு வைக்க அன்பு வைக்க அன்பு வைக்க அன்பு வைக்க அன்பு வைக்க ஆண்டவர் தம்பக்கமாய் சேர்த்துக் கொள்வார். அவருடைய பலத்த கிரியைகள் நம்மூலமா வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம அன்பின் அடிப்படையில தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அன்பின் அடிப்படையில இந்த பாவத்தை மன்னித்திரு அந்த அன்பு, திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுகிறேன், பாவத்தை மன்னித்த அந்த அன்பின் அடிப்படையில நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சரியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவின் அன்பை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை உணர்ந்து கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவராலே அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஆழமாய் ஊற்றப்பட்டிருக்க ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார்னு சொன்னா, நம்ம ஆவிக்குரிய மனுஷனா இருப்போம்னு சொன்னா, ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். இன்னைக்கு ஏன் நம்மளால சில காரியங்கள் நிதானிக்க முடியல?
இன்னைக்கு பரலோகத்துக்குரிய காரியங்களையும் பூமிக்குரிய காரியங்களும் நம்மளால நிதானித்து பார்க்க முடியல. ஏன் ஆராதனைக்கு போறோம், எதுக்கு ஆராதிக்கிறோம் நிதானித்து பார்க்க முடியல. ஏன் பாட்டு பாடுறோம், ஏன் கை தட்டுறோம், ஏன் போய் 2 மணி நேரம் உட்காடுறோம், ஏன் காணிக்க கொடுக்குறோம், ஏன் ஊழியம் நிதானிக்க முடியும். ஏன் தெரியுமா? நாம் இன்னும் ஜென்ம சுபாவ மனுஷன்ல இருக்கிறோம். ஆவிக்குரிய மனுஷனா மாறல. ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆவியை பெற்றிருக்கிறவன் ஆவியானவரால் நடத்தப்படும். ஆவியானவரால் நடத்தப்படும் போது ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுவோம். ஆவிக்குரிய மனுஷன் சகலவற்றை நிதானித்து பார்ப்பான். அவனால் நிதானித்து பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நிதானித்து பார்க்க முடியல. அது பைத்தியமா தோணுது. சபைக்குள்ளதான் இருப்பாங்க, ஆராதிக்கத்தான் வருவாங்க, ஆனா ஏதோ சொல்றதுலாம் ஒரு பைத்தியக்காரத்தனமா தோணும். ஏன்னா உள்ள ஆவியானுடைய கிரியை இல்லை. ஆவியான இது இருக்கிறாரு, அவர் ஒரு வாரம் உட்கார வச்சாச்சு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்யட்டும், நான் ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை நிதானிப்பதற்கு எவ்வளவோ அறிவுகள் பெருத்து விட்டது, எவ்வளவோ அறிவு பெருத்து விட்டது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் நிதானிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் நிதானிக்க முடியும். இப்ப வானிலை ஆராய்ச்சியாளர் வானிலை ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க, மழை வரும், புயல் வரும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. மருத்துவத்துறையில இருக்கிறவங்க மருத்துவத்துறையில ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ மருத்துவத்துறையில ஆராய்ச்சி பண்ணா மருத்துவத்துறை படிப்பு வேணும். வானிலை ஆராய்ச்சி பண்ணணும்னா வானிலை ஆராய்ச்சி பண்ணணும். பூமி அகழ்வாராய்ச்சி பண்றாங்க, அதுக்கு அகழ்வாராய்ச்சி குறித்து படிச்சிருக்கிறோம். புத்தகங்கள் எழுதுறாங்க, அதுக்கு புத்தகத்தை எழுதக்கூடிய அந்த அறிவு வேணும். ஆனா உலகத்தை நாம நிதானித்து அறியணும்னு சொன்னா, தேவனுடைய அன்பிலே கலிகூறன்னு சொன்னா ஆவியானவர் நமக்கு வேணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஆவியானவர் இருந்தாதான் ஆவிக்குரியவையில நிதானிக்க முடியும். வானிலை ஆராய்ச்சி படிச்சா வானத்தை ஆராய்ச்சி பார்க்கலாம், ஆண்டவர் ஆராய முடியாது. ஆண்டவர் ஆராய முடியாது. ஒரு முறை ஒரு 4 அறிஞர்கள் ஒரு படகுல ஏறி போயிருக்காங்க. ஒரு வான சாஸ்திரி, வானத்தை குறித்து என்ன கேட்டாலும் தெளிவா சொல்லிடுவான் வான சாஸ்திரி. இன்னொரு பூகோள சாஸ்திரி, பூமியை குறித்து என்ன கேட்டாலும் அவன் தாராளமா சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், பூகோள சாஸ்திரி. இன்னொருத்தன் விஞ்ஞானி, அவன் விஞ்ஞானத்தை குறித்த நல்ல அறிவு கொடுத்தான். இன்னொருவன் சரித்திர ஆசிரியர், சரித்திரம் எந்த சரித்திரத்தை கேட்டாலும் அவன் பிட்டு வைப்பான். அப்படி ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது அந்த படகோட்டி பாம்போடு அந்த படகை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ வானசாஸ்திரி கேட்டான் அந்த படகோட்டி, ஏய் படகோட்டி, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியாதியா, வாழ்க்கையில காவாசி போயிட்டேன், வானசாஸ்திரம் தெரியாத, வானத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. பூகோள சாஸ்திரி, ஏ படகோட்டி, உனக்கு பூகோள சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதையா. விஞ்ஞானி கேட்டா, ஏ உனக்கு விஞ்ஞானம் தெரியுமா? தெரியாதையா. உன் வாழ்க்கையில முக்காவாசி போச்சுன்னா. அந்த சரித்திர ஆசிரியர் அந்த அவன் கேட்டான், உனக்கு சரித்திரம் தெரியுமா? தெரியாதையா. வாழ்க்கையில முழுசும் போச்சப்பான்னு சொன்னான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆத்துல பெரிய வெள்ளம் அடிச்சு வருது, படகு அங்கெங்குமா தள்ளாடுது. அப்போ அந்த 4 சாஸ்திரிகளும் பயப்படுறாங்க, ஐயோ எங்களை காப்பாத்துன்னு சொல்லி. அப்ப இந்த படகோட்டி கேட்டானா, ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? எங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியாது, உங்க வாழ்க்கையே போச்சு, செத்து போங்க. அவன் கடல் அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வந்துட்டான். படகோட படகா போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய சாஸ்திரம் நமக்கு தெரியுது, தெரிய வேண்டிய சாஸ்திரம் தெரியல. இன்னைக்கு உலகத்தை குறித்த அறிவு நிறைய இருக்குது, இன்னைக்கு பூமியை குறித்த அறிவு நிறைய இருக்குது, ஒரு பொருள் குறித்த அறிவு நிறைய, ஆனா ரட்சிப்பு குறித்த அறிவு இல்லை, பாவத்தை குறித்த அறிவு இல்லை, தேவன் மேல் வைக்கிற அன்பை குறித்த அறிவு இல்லை, ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு எதற்காக வைக்க வேண்டுங்கிற அந்த நிதானம் இல்லை. உத்தம நிதானிப்பை ஆண்டவர் தருவாராக. ஆவிக்குரியவன் சகலவற்றை நிதானிக்கிறான். ஆவியான நமக்குள்ள இருந்தால் எல்லாவற்றையும் நிதானிக்க கர்த்தர் கிருபை தருவார். இன்னைக்கு எதெல்லாமோ கற்று தேர்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்கும், ஆண்டவரே உத்தம நிதானிப்பை சரியாய் நிதானிக்கணும், சரியாய் நிதானிக்கணும். ஆவிக்குரியவர்கள் நிதானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உலகத்தை ஒதுக்கி வைக்கிற கிருபையில கர்த்தர் தருவாராக. உலகம்னா என்ன, ஆண்டவர்னா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, ஆவிக்குரியவன்னா யாரு, ஜென்ம சுபாவனர் சரி நிதானிக்க தெரியணும். ஏதோ எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை வாழ நினைக்காதீங்க. உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போகணும், உங்க ஆத்மா தேவனின் அன்பு கூற வேண்டும். உங்க ஆத்மாவுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார் தெரியுமா?
உங்களுக்காக தான் அவர் சிலுவை சிந்தினார் தெரியுமா? உங்களுக்காக தான் அவர் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார். அந்த அன்பின் அடிப்படையில் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளுங்க. ஏன் ரத்தம் சிந்தினார்? உங்க பாவத்துக்காக, உங்க துக்கத்துக்காக, உங்க சாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரே. ஐயோ, என் பாவத்திற்காக, என் துக்கத்திற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரே என்கிற அந்த அன்பு அவர் மேல் அதிகமாய் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சரியா நிதானித்தாய், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் ஆண்டவருக்கு அன்பு கூறுங்க. உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு அன்பு கூறுங்க. வேதத்துள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் ஆண்டவர் மேல் அன்பு வைத்தார்கள், ஆண்டவருக்கு அன்பு வைத்தார்கள். நீங்க ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் அன்பு, அன்பு, அன்பு. நாம் அவள் அன்பாயிருக்க வேண்டும், நாம் அவள் அன்பாயிருக்க வேண்டும். அவள் அன்பாயிருக்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பை ஆவியான நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்கிற கிருபைகளை தருவாராக. நம்ம இருக்கிற இந்த காலங்கள் கொடிய காலங்கள். ஆண்டவர் மேல அன்பு வைக்கலன்னு சொன்னா இந்த காலங்களுக்கு தப்ப முடியாது. நீ ஆண்டவர் மேல அன்பு வைத்தீங்கன்னா மரணத்தை குறித்த பயம் வராது. இன்னைக்கு எல்லாரும் கொரோனா போட்டும் எங்க போகும்? ஏன் கொரோனா போட்டு நம்ம கிட்ட இருந்தா நம்ம செத்து போயிடணும்னா செத்து போவாங்க. மரணத்தை குறித்து ஒரு நாள் பயப்படக்கூடாது. நீங்க கொரோனா மட்டுமா தேசத்தை போட்டு வாட்டி வதைக்கிறது, திடுக்கிறதான காரியங்கள் நடந்திருக்கிறது அல்லவா? பூமி பிளந்து தண்ணி அப்படியே உள்ள போகுது, மழை அப்படியே சரிகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவுகள், திடுக்கிடுகிறதான காரியங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம் ஆண்டவர் எவ்வளவா அன்பு கூற வேண்டும், எவ்வளவா அன்பு கூற வேண்டும், எவ்வளவா அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை வாழ்ந்த காலங்கள் போதும், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். மரணத்தை குறித்து ஒரு நாள் பயப்படாதீங்க. இந்த கொரோனா ஆண்டவர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பினது. இதன் மூலமா நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சீர்படுத்த கிறிஸ்தின் அன்பிலே வீட்டுக்குள்ள வச்சு நம்மளை காப்பாத்துறாருங்க. வெளியே போன ஆபத்து வரும் ஆண்டவருக்கு தெரியும். வெளியே போன ஆபத்து வரும் தெரியும், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். சபைகளை ஆண்டவர் சீக்கிரமாய் ஆராதனைக்கு உரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சபை கூடுவதில்லை சீக்கிரமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதற்கெல்லாம் முன்னால நீங்க ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் ருசிப்பாருங்க. என்னை மன்னித்தீரே, என் பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை எல்லாவற்றையும் சரியா நிதானிக்கிற கிருபையில தாங்கப்பா. இந்த ஆவியாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஆவியாண்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியாண்ட நடத்தலுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் இந்த நாட்களை உங்களை நடத்துவார். சரியா நிதானித்தா என்று நம்மை குறித்தும் ஆண்டவர் சொல்வார். நம்முடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதே. உத்தம நிதானிப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? உத்தம நிதானிப்பை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உத்தம நிதானிப்பை. எத்தனையோ காரியங்களை நம்ம நிதானிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம், கெஸ் பண்ணிடுறோம். இது இப்படிதான் நடக்கும், அது அப்படிதான் நடக்கும்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்கிறது? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை உண்மையில் அன்பு கூறுகிற கிருபை தாங்கப்பா. அன்பு கூறுகிற கிருபை தாங்க, அன்பு கூறுகிற கிருபை தாங்கப்பா, அன்பு கூறுகிற கிருபை தாங்கப்பா. உத்தம நிதானிப்பை தாங்கப்பா. ஆவிக்குரியவன் சகலவற்றை நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் நிதானித்து பாருங்க. அந்த உத்தம நிதானிப்பை தாரும் ஆண்டவரே, உத்தம நிதானிப்பை தாரும் ஆண்டவரே. இசப்பா, என்னை பாவங்களை மன்னித்தீங்களப்பா, என்னை ஏராளம் பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே. மேல் அதிகமாய் அன்பு கூறுவேன் சொல்லுங்க, மேல் அதிகமாய் அன்பு கூறுவேன் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் இடையுள்ளதான அந்த அன்பு பாவ மன்னிப்பு நிச்சயத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் அடிப்படையில தேவனின் அன்பு கூறுங்கள். அந்த நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள தகப்பனே, உத்தம நிதானிப்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானிக்கிறேன்னு சொன்ன போல நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்து தேவனின் அன்பை நிதானிக்க, தேவன் எங்கள் மேல் வைத்திருக்க அந்த மேன்மையான அன்பை நிதானித்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்தின் அன்பு ஆழமாய் ஊற்றப்படட்டும் ஐயா.
ஒவ்வொருவரும் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அடிப்படையில உண்மையில் அன்பு கூற கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தவான்கள், வேதாகம பரிசுத்தவான்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்தார்கள் அப்பா. உண்மையில் அன்பு கூர்ந்தாங்க ஆண்டவரே. தாவீது அன்பு கூர்ந்தார் ஆண்டவரே. என் பெலனாகிய கர்த்தாவே அன்பு கூறேன் என்று சொல்லி அன்பு கூர்ந்தாரப்பா. அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீரா. வசனத்தை கேட்ட சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் இன்னும் ரட்சிக்கப்படாம இன்னும் ஜென்ம சுபாவத்தோடு கூட ஆண்டவரே ஆவிக்குரியவர்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருப்பான்னு சொன்னார். இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து விளங்கி கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகம் அநித்தியமானது ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் ஐயா. அழியாத ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்துல சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய பாதுகாவலை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எந்த நிமிஷத்தில் நம்முடைய வருகை வந்தாலும் நாங்கள் நம்முடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாயிருக்க கர்த்தர் கிருபை தார். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஆற்றுமைக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சகல நாட்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்து உத்தம நிதானிப்போடு தேவனுடைய காரியங்கள் நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.